பகதத்தன் ஒருத்தம் யுத்த கால சமயத்தில் அர்ஜுனன் மேலே சக்திங்கிற ஒரு ஆயுதத்தை பிரயோகிச்சுடுறான். அந்த சக்தி ஆயுதம் பிரயோகிச்சுட்டான்னா அவன் அதோகதி தான், அவ்வளவு பவர்ஃபுல் அது. ஆனால் அதை பிரயோகிச்சுட்டான்னு பார்த்ததான தேரோட்டியான கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மேலே அந்த மாதிரி ஆயிட போகிறதே, அர்ஜுனனுக்கு ஏதாவது ஆயிட போகிறதே, தன் பக்தனுக்கு ஆயிட போகிறதேங்கிறதுக்காக பெருமாள் சாரத்தியம் பண்ணின்றதான கிருஷ்ண பரமாத்மா எழுந்து நின்று அந்த பானத்தை, அந்த சக்திங்கிற ஆயுதத்தை தன்னுடைய மார்பில் வாங்கிட்டாரான் கிருஷ்ணன். அவனை காப்பாற்றணும், பக்தனை காப்பாற்றணுங்கிறதுனால வாங்கிட்டு சமாளிச்சுக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா பெருமாளாக இருக்கிறதுனால. அன்றைக்கி ஒரு தெரியா யுத்தங்கள் முடிஞ்சது, பர்ணசாலைக்கு வந்துட்டா. அன்றைக்கி ராத்திரி பார்த்தா பீஷ்மர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணனுடைய பர்ணசாலைக்கு வரார், தேடிட்டு வர்றார் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. என்ன சுவாமி இந்த நேரத்தில் இங்கே வரீரேன்னு விசாரிக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ பீஷ்மர் சொல்கிறார், இல்லைப்பா அவன் சக்தி ஆயுதத்தினால பகதத்தன் அடிச்சுட்டான், அந்த அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறதுக்காக உன்னுடைய ஹிருதயத்தில் நீ வாங்கிண்டியேன்னு கண்ணீர் மல்கிற. உன் ஹிருதயத்தில் வாங்கிண்டியே, உன்னுடைய வாத்சல்யத்துக்கு, பக்த வாத்சல்யத்துக்கு ஒரு எல்லையே கிடையாதா? அதனால தான் உனக்கு என்ன ஆயிருக்குமோ அப்போ வாங்கினுட்ட, அதுக்கப்புறம் நீ என்ன கஷ்டப்பட போறியோ என்ன பட போறியோன்னு எனக்கு மனசு கேட்கல, வந்து பார்த்துட்டேன். ரெண்டாவது நீ வாங்கிட்ட அந்த ஆயுதத்தை வாங்கிட்ட இடம் பிராட்டி இருக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? ஸ்ரீவத்சத்தில் சர்வதேச சர்வகாலமும் உன்னுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அகலையில்லேன்னு இருக்கக்கூடிய பிராட்டி இருக்கக்கூடிய இடமாச்சு. இந்த பிராட்டிக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டிருக்க போகிறதேன்னு மனசு கலங்கித்து கண் கலங்கிறது, வந்துட்டேன்டா கிருஷ்ணான்னாராம். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், பகதத்தை விட்ட ஆயுதம் என்ன, எந்த ஆயுதம் எந்த சக்தியினாலையும் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்காளே அந்த சக்தி அதெல்லாம் விட பன்மடங்கு உயர்ந்த சக்தி. இந்த சக்தி உள்ளே பூந்து படுத்துனா ஒன்றுமே இல்லைன்னாராம். அதனால நீ கவலைப்படாதையும், அந்த சக்தியினுடைய வேகத்தை அவள் வாங்கினுட்டா கவலைப்படாதையும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஒரு பக்த வாத்சல்யம் அப்படின்னா பெருமாளுக்கு தானே. அதனால தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது கூட ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும்னா அந்த ஆயர்பாடி இருக்கக்கூடிய பசு மற்ற பசுக்கள்லாம் 6 மாதம் கறக்கும், 8 மாதம் கறக்குமா, அதுக்கப்புறம் கறக்காமல் கறவை நின்று போயிடுமா, அதுக்கப்புறம் சினையாயிடும், சினையாகி மறுபடியும் கன்று ஈந்த பிறகு தான் கறக்க ஆரம்பிக்குமா. ஆனால் இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வளர்க்கக்கூடிய பசுக்களுக்கெல்லாம் அந்த கிழட்டுத்தன்மையே வராதாம். எப்பொழுதுமே பால் கறந்துட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையதான் வள்ளல் பெரும்பசுக்கள்ங்கிற ஆண்டாள் இல்லையா. அதனால் மாற்றாதே பால் சொரியும் மறந்து போகாத மாடு, எப்பொழுதும் சுரந்து இருக்கக்கூடிய பாலை சுரந்து கொண்டிருக்கக்கூடிய மாடுங்கிற ஆண்டாள் இங்க. வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றப்படைத்தான்னா அத்தனை பசு கூட்டங்களையும் மேய்க்கக்கூடிய ஒருத்தன், ஒரு செல்வந்தன் இருக்கான், அவனுடைய மகனேன்னா. அப்போ ஆற்றப்படைத்தான்னா ஒரு செல்வன் தான் அங்கே இருக்கானா ஆயர்பாடியிலன்னா பல மாடுகள் இருக்கு, பல செல்வந்தர்கள் இருக்கா. அவாவாளுக்கு கீழே 100 மாடு 1000 மாடு இருக்கு, அப்படி இருக்கா. அப்போ கிருஷ்ணன் தான் சொன்னாங்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு 3 பதத்தை ஆண்டாள் சொல்றா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இந்த 3 பதத்தை வச்சுதான் அது யாரு, அந்த ஆற்றப்படைத்தவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுமா. அடிய குருநாதர் சொல்லுவார், ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றமுடையாய்னா இப்ப இந்த விஷயத்துக்கு யாரிடத்துல, பக்தனிடத்துல ஊற்றமுடையவன் யாரு, பெருமாள் தானே. அதனால பக்தனிடத்துல ஊற்றமுடையவன் சொன்னார். எங்கும் நிறை பொருளாக நிறைந்திருக்கும் ஊற்றமுடையாய், எங்கும் வியாபிச்சிருக்கிறவன், எங்கும் நிறைந்திருக்கிறவன், நீதாய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய், சீரார் சுடர்களிரண்டாய் சிவனாய் அஜனானாய். நீராய், நீர்னா நீருக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், நிலமாந்தா நிலத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கான்,
அக்னியாக இருந்தால் அக்னிக்குள்ள அந்தரியாமியாக இருக்கான், வாயுவாக இருந்தால் வாயுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கான், சரீரமாக இருந்தால் சரீரத்துக்குள்ள அந்தரியாமியாக இருக்கான், சர்வ இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். அதனால் சிவபெருமானுக்கும் அந்தரியாமியாக இருக்கான், பிரம்மதேவனுக்கும் அந்தரியாமியாக இருக்கான், சர்வாந்தரியாமின்னே ஒரு பேர் பெருமாளுக்கு. அதனால் எங்கும் நிறைய பொருளாய் நிறைந்திருக்கும் ஊற்றமுடையாய், அப்படி எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற ஊற்றமுடையவனேங்கிற ஆண்டாள். அதனால தான் இங்கே வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது தாயாரிடத்திலையும் ஊற்றமுடையவனா. சிவதனுர் பங்கம் செய்தல்லவோ நீ பிராட்டியை கைப்பற்றியது. சிவதனுர் பங்கம் பண்ணிதானே சீதையை நீ பாணிகிரகணம் பண்ணிண்ட, உன்னுடைய வஸ்தூன்னு தானே நீ தெரிஞ்சுட்டு தானே அவதாரம் பண்ணியிருக்கா. சீதை மிதிலையில் இருக்காங்கிற ஒரு தெரிஞ்சுட்டு வியாஜமாக வந்து அவருக்கு உபகாரம் பண்ணும்படியாக வந்து விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணார்த்தத்தை பண்ணி மறுபடியும் மிதிலைக்கு போகலாமாப்பா அப்படின்னா, நான் விதேயனாக இருக்கேன், எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லியிருக்கார், வசிஷ்டரை போல உங்களை நினைக்க சொல்லியிருக்கார், நீங்கள் எங்கே கூட்டாலும் வரேங்கிறது தான் குழந்தை ராமன். உடனே அதை அந்த வாக்கியமாக வசிஷ்டருடையதான சிஷ்யனாக இருக்கிறதுனால விதேயனா விஸ்வாமித்திரோட கூட வந்து சிவதுருர் பங்கம் பண்ணி சீதையை கைப்பற்றினாயே, உன் வஸ்துவை நீ தேடி கடைபிடிச்சு உன்னிடத்துல சேர்த்துக்கிறியே, அப்படிப்பட்டதான ஊற்றமுடையாய் அப்படின்னா. அப்புறமா 7 விஷபங்களை அடக்கியல்லவோ நீ நப்பின்னையை கைப்பற்றியது. நப்பின்னைங்கிற தாயாரை கைப்பற்றினது எப்படி? 7 விஷபங்கள், வீரிய சுல்கம்னு பேர். அதனால் 7 விஷப மாட்டுக்களை அடக்கி தானே நப்பினையை நீ கல்யாணம் பண்ணிட்ட. அப்படி ஒரு தாயார் இடத்துல ஊற்றமுடையாய் அப்படின்னு. இந்த இடத்துல ஊற்றமுடையாய்க்கு அர்த்தம் என்னன்னா, ஏன்னா கிம் காரியம் சீதையா மமன்னு சொன்னார் இல்லையா சுக்ரீவன் இடத்துல. எனக்கு வந்து சுக்ரீவா, நீ இப்படி போய் ராவணனிடத்தில் ஒரு காரியம் பண்ணிட்டு வந்தியே,